குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சென்ற வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது எந்த அளவுக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சா, இல்லை கால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மூமெண்ட் கொடுத்தது அப்படின்றத பற்றி நாம் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம். அதை வந்து அந்த லெவல்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவியுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா என் வீடியோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். அந்த ஸ்டாக் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் கால்ஸு. அது வந்து நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. அது ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500. போனவில் வந்து அதில் இருந்து ரூ. 7 கீழே போயிட்டு 1493 அப்படின்ற லோ போயிருக்கு. போன ஹை பார்த்திங்கன்னா 1553. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 அப்படின்ற கால் வந்து நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த 1500ன்ற கால் வந்து நம்ம எந்த இடத்த பை பண்ண சொல்லியிருந்தோம்னா 14 ரூபாய்க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப்லாஸ் ரூபா போட சொன்னோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 14 வரலையும் போயிட்டு அது போனாகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா. நீங்கள் வந்து ஃபுல் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா 50 ரூபா எக்ஸாக்டாக பிடிச்சிருக்க முடியாது. உங்களால் ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருந்தால் கூட இது லாட் சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 375, ஒரு 3705 ரூபா ஒரு லாட்டுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அடுத்து நம்ம வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா 540ன்ற கால் கொடுத்துருந்தோம். அந்த கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தது வந்து 5 ரூபாய்க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த 5 ரூபாய்க்கு அது போனாகி பார்த்திங்கன்னா 20 15 ரூபா. இதுலேயும் ஒரு 10 பாயிண்ட் உங்களால் ஈஸியாக எடுத்துருக்க முடியும் நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணியிருந்தால் ஸ்டாப்லாஸ் போட்டு. ஏன்னா நம்ம 5 ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்தோம். அது 5 ரூபாய்க்கிட்ட வந்து அது போன ஹை பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கிட்ட போயிருக்குங்க. 5 ரூபானா கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கொடுத்த கால்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து கொடுத்துருந்தோம். பாரதி ஏர்டெல் வந்து ஓப்பனான இடம் வந்து 1709 ரூபா. அது போன லோ பார்த்திங்கன்னா 1692. நம்ம கொடுத்த கால் பார்த்திங்கன்னா 1700. அது 1700 கால் வந்து நம்ம எந்த லெவலில் கொடுத்துருந்தோம்னா அது வந்து 12 ரூபாயில் கொடுத்துருந்தாங்க. அது போன லோவே பார்த்திங்கன்னா 12 ரூபா 40 காசு தான். போன ஹை பார்த்திங்கன்னா 33 ரூபாலையும் போயிருக்கு. 20 பாயிண்ட் உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும். நீங்கள் 20 பாயிண்ட் பிடிக்கலனாலும் ஒரு 10 பாயிண்ட்டு இல்லை ஒரு 5 பாயிண்ட் பிடிச்சிருந்தால் கூட இது லாட் சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 475. 5 பாயிண்ட்னா கூட உங்களுக்கு வந்து 2500 3000 ரூபாய்க்கிட்ட கிடச்சிருக்கும். அடுத்தது நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கால் இருந்தாங்கன்னா 1720. அந்த கால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது 5 ரூபாய்க்கு மேலே. அது போன லோவே பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 காசு. போன ஹை வந்து 18. அதாவது 13 பாயிண்ட் வாங்கின இடத்துலேருந்து நீங்கள் உங்களால் வந்து 13 பாயிண்ட் பிடிக்க முடியலனாலும் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் இதுலேயும் ஒரு 5 பாயிண்ட் வந்து எடுத்துருக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 5 பாயிண்ட்னா உங்களுக்கு 2500 ரூபாய்க்கிட்ட வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும்போது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ட்ரெண்டிங்குமே ஆகலைனாலும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணி எந்தவித டெக்னிக்கும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஒரு 3000 பிவேட் பாயிண்ட்டோ இல்லை ஏதோ RSI எதுவுமே நீங்கள் வந்து போட்டு ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த லெவல்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகாக ட்ரேட் பண்ணலாம். அது சரியாக வந்து போகலைன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்டாப்லாஸை போட்டுட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம். இந்த லெவல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனாலே மார்க்கெட்டுக்கு நல்ல மூமெண்ட் நிச்சயம் இருக்கும். ஏன்னா ரெகுலராக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம கொடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சிஸ் பேங்க் ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா 1054. அது போன லோ பார்த்திங்கன்னா 1050. அது ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து 4 ரூபா தான் கீழே இறங்கியிருக்கு. நம்ம கொடுத்த கால் பார்த்திங்கன்னா 1050 அப்படின்ற கால் வந்து நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். அது என்ன ப்ரைஸுக்கு பை பண்ண சொல்லியிருந்தோன்னா 11 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் அதை அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தோம்.
அது பார்த்திங்கன்னா போன லோ 10 ஆனால் அது பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆன இடம் 11.5 அந்த மாதிரி அந்த இடத்த வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து இதில் ஒரு 10 பாயிண்ட்டு நீங்கள் 10 பாயிண்ட் பிடிக்க முடியலனாலும் உங்களால் வந்து ஒரு 5 பாயிண்ட் பிடிச்சிருந்தா கூட இதோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 625 ஒரு 5 பாயிண்ட்டுனாலே உங்களுக்கு வந்து 3000 ஒரு லாட்டுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த காலான 1070 கால் நம்ம கொடுத்துருந்தோம். 1070 கால் வந்து நம்ம வந்து பை பண்ண சொன்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா ₹5 மேலே பை பண்ண சொன்னோம். ₹5 அது வந்து ஒரு ₹9 தான் போனது ஹை. இருந்தாலும் அது வந்து எதுவும் இல்லை, நம்ம கொடுத்த இடத்துக்கு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணவே இல்லை. இதில் ஒரு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் உங்களுக்கு நிச்சயம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் லெவல்ஸ் எப்படி இருக்கிறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கும், அந்த காலோ புட்டோ எப்போ எடுக்கலாம், எடுத்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து மேலும் டீட்டெயில்டாக விவரமாக தெரிஞ்சிக்கணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லிங்க் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் ஒரே நம்பர் தான், 9786219319. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் இன்னும் மேலும் இதை பற்றி விவரம் தெரிஞ்சால் என் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.